நமது கடைசி பாடப்பகுதியில் கலவை உருவாக்கம் பற்றிய மின்னணு கோட்பாட்டை பற்றி படித்தோம். இருப்பினும் இந்த கோட்பாட்டை முடித்த பிறகு பல கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படவில்லை. அதாவது, மூலக்கூறின் வடிவம் என்ன? தரநிலையுடன் பிணைப்பு கோணத்தில் ஏன் பல வேறுபாடுகள் உள்ளன? இன்று நாம் VSEPR கோட்பாட்டை படிப்போம், அதாவது வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் ஜோடி பிணக்கம். இது நமக்கு எல்லா பதில்களையும் அளிக்கிறது. தொடங்குவதற்கு முன் முந்தையதை திருத்துவோம். அயனிகள் முறையே எலக்ட்ரான்களின் இழப்பு அல்லது ஆதாயத்தால் உருவாகும் நேர்மறை அல்லது எதிர்மறையாக மின்னூட்ட செய்யப்பட்ட துகள்கள். எந்த இரண்டு அணுக்கள் அல்லது ஒரு அணுக்களின் குழுவிற்கு இடையேயான விசையானது நிலையான உட்பொருளை உருவாக்குகிறது என்பது இரசாயன பிணைப்பு எனப்படும். அணுவின் வெளிப்புற ஷெல் வேலன்ஸ் ஷெல் என்றும், இந்த ஷெல்லில் உள்ள எலக்ட்ரான்கள் வேலன்ஸ் எலக்ட்ரான்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓ குழுவை சேர்ந்த வாயுக்கள் மற்ற அணுக்களுடன் இணைக்க தயங்குவதால் அவை உன்னத வாயுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஈலியத்தை தவிர மற்ற அனைத்து உன்னத வாயுக்களும் அவற்றின் வேலன்ஸ் ஷெல்களில் எலக்ட்ரான் உள்ளமைவின் ஆக்டெட்களை கொண்டுள்ளன. கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். VSEPR கோட்பாட்டின் முக்கியத்துவம், VSEPR கோட்பாட்டின் அறிக்கை, VSEPR கோட்பாட்டின் வரம்பு. முக்கிய வார்த்தைகள்: வேலன்ஸ் ஷெல், அதாவது ஒரு அணுவின் வெளிப்புற ஷெல். பிணக்கம், எலக்ட்ரான் ஜோடி, பிணைப்பு கோணம். அமர்வை தொடங்குவதற்கு முன் கருத்து வரைபடத்தை பார்ப்போம். வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் ஜோடி பிணக்கம் கோட்பாடு 3 அல்லது அதற்கு மேற்பட்ட 3 அணுக்கள் கொண்ட மூலக்கூறுகளில் உள்ள பிணைப்பு கோணங்களை கோவலன்ட் பிணைப்புகள் மூலம் ஒரு மைய அணுவுடன் இணைக்கப்பட்ட அனைத்து அணுக்களையும் விளக்க வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் ஜோடி பிணக்கம் கோட்பாடு, அதாவது VSEPR சிட்விக் மற்றும் பவலால், அதாவது 1940 முன்மொழியப்பட்டது. இது கில்லஸ்பி மற்றும் நைஹோம் அவர்களால் 1957 மேலும் மேம்படுத்தப்பட்டது. இந்த கோட்பாடு பின்வரும் புள்ளிகளை பரிந்துரைக்கிறது. VSEPR கோட்பாடு கோவலன்ட் பிணைப்புகள் மற்றும் தனி ஜோடிகளில் உள்ள வேலன்ஸ் ஷெல்களில் உள்ள எலக்ட்ரான்களை மின்னூட்ட மேகங்களாக மாற்றுகிறது. அவை ஒன்றையொன்று விரட்டி முடிந்தவரை விலகி இருக்கும். மூலக்கூறுகள் குறிப்பிட்ட வடிவங்களை பெறுவதற்கு இதுவே காரணம். வேலன்ஸ் ஷெல்லில் உள்ள மொத்த எலக்ட்ரான் ஜோடிகளில் எண்ணிக்கையை கோவலன்ட் பிணைப்புகள் மற்றும் மத்திய அணுவில் உள்ள தனி ஜோடிகள் என நாம் அறிந்தால், அது மைய அணுவின் கருவை சுற்றி அந்த ஜோடிகளின் அமைப்பையும் அதிலிருந்து வடிவத்தையும் கணிக்க உதவும். மூலக்கூறின் பிணைப்பு ஜோடிகளை விட தனி ஜோடிகள் மைய அணுவை சுற்றி அதிக இடத்தை பிடித்துள்ளன.
ஒரு தனி ஜோடி என்பது பகிரப்படாத எலக்ட்ரான் ஜோடி அல்லது பிணைக்கப்படாத எலக்ட்ரான் ஜோடி என்று பொருள்படும். இவை ஒரு அணுக்கருவிற்கு மட்டுமே ஈர்க்கப்படுகின்றன. அதே சமயம் பிணைப்பு ஜோடி இரண்டு கருக்களால் பகிரப்படுகிறது. இவ்வாறு மைய அணுவில் தனி ஜோடிகளின் இருப்பு எதிர்பார்க்கப்படும் வழக்கமான வடிவத்திலிருந்து பிணைப்பு கோணங்களில் சிறிது சிதைவை ஏற்படுத்துகிறது. ஒற்றை ஜோடிக்கும் பிணைப்பு ஜோடிக்கும் இடையே உள்ள கோணம் அதிக விரட்டுதலின் காரணமாக மைய அணுவில் அதிகரித்தால் அணுக்களுக்கு இடையே உள்ள உண்மையான பிணைப்பு கோணங்கள் குறைக்கப்பட வேண்டும். வேலன்ஸ் ஷெல்லில் எந்த தனி ஜோடிகளும் இல்லாமல் மைய அணுவின் உட்கருவை சுற்றி இரண்டு கோவலன்ட் பிணைப்புகளில் இரண்டு பிணைப்பு ஜோடிகள் இருந்தால் அவற்றுக்கிடையே குறைந்தபட்ச பிணக்கம் இருக்க அவையை 1800 பிரிக்கப்பட வேண்டும். இதனால் மூலக்கூறு நேர்கோட்டில் இருக்கும். மூன்று பிணைப்பு ஜோடிகள் மைய அணுவின் உட்கருவை சுற்றி மூன்று கோவலன்ட் பிணைப்புகளில் இருந்தால் எந்த தனி ஜோடிகளும் இல்லாமல் அவை ஒரு முக்கோணத்தின் மூன்று மூலைகளிலும் 1200 பிரிக்கப்படும். எனவே மூலக்கூற்றின் வடிவம் முக்கோண தளமானது. BeCl2 மற்றும் Bf3 இல் மத்திய அணுக்கள் Be மற்றும் B ஆகியவை வேலன்ஸ் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்களை கொண்டிருக்கவில்லை என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? அவற்றில் முறையே 4 மற்றும் 6 எலக்ட்ரான்கள் மட்டுமே உள்ளன. இந்த மூலக்கூறுகள் எலக்ட்ரான் குறைபாடுள்ள மூலக்கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. மைய அணுவின் வேலன்ஸ் ஷெல்லில் 4 பிணைப்பு ஜோடிகள் இருந்தால் 4 பிணைப்பு ஜோடிகள் ஒரு டெட்ராஹைட்ரானின் 4 மூலைகளிலும், அதாவது முப்பரிமாண ஏற்பாடு திசையில் இருக்கும் மற்றும் எதிர்பார்க்கப்படும் பிணைப்பு கோணம் 109°28'. மீத்தேன் மூலக்கூறில், அதாவது CH4 கார்பனை சுற்றி 4 எலக்ட்ரான் ஜோடிகள் பிணைப்பு இருப்பதால் பிணைப்பு கோணம் HCH 109°28' ஆகும். 3 பிணைப்பு ஜோடிகள் மற்றும் ஒரு தனி ஜோடி, அதாவது பகிரப்படாத எலக்ட்ரான் ஜோடி இருந்தால் தனி ஜோடி மத்திய அணுவின் கருவை சுற்றி அதிக இடத்தை பிடிக்கும். மீதமுள்ள 3 பிணைப்பு ஜோடிகள் NH3 மூலக்கூறில் உள்ளதைப் போல ஒப்பீட்டளவில் நெருக்கமாக வருகின்றன. அமோனியா, அதாவது NH3 மூலக்கூற்றில் நைட்ரஜன் அணுவின் கருவை சுற்றி கோவலன்ட் பிணைப்புகளில், அதாவது 3N H 3 பிணைப்பு ஜோடிகள் மற்றும் ஒரு தனி ஜோடி உள்ளன. லோன் ஜோடி, பிணைப்பு ஜோடி, பிணக்கம் பிணைப்பு ஜோடி, பிணைப்பு ஜோடி பிணக்கத்தை விட அதிகமாக உள்ளது. எனவே வேலன்ஸ் ஷெல்லில் 4 எலக்ட்ரான் ஜோடிகளுடன் டெட்ராஹைட்ரலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படும். NH3 மற்றும் HNH 109°28' ஆகும். பிணைப்பு ஜோடிகளில் தனி ஜோடியால் அதிக விலக்கம் இருப்பதால் HNH இல் ஒரு பிணைப்பு கோணம் 107°48' ஆகும். NH3 மூலக்கூற்றின் வடிவம் பிரமிடின் உச்சியில் N உடன் முக்கோண பிரமிடு வடிவமாகும். அதன் வேலன்ஸ் ஷெல்லில் மைய அணுவின் உட்கருவை சுற்றி 2 பிணைப்பு ஜோடிகள் மற்றும் 2 தனி ஜோடி எலக்ட்ரான்கள் இருந்தால் தனி ஜோடி பிணக்கம் தனி ஜோடி பிணைப்பு ஜோடி பிணக்கத்தை விட அதிகமாக இருக்கும். எனவே பிணைப்பு ஜோடிகளுக்கு இடையிலான கோணம் மேலும் குறைகிறது.
ஒரு நீர் மூலக்கூற்றில், அதாவது H2O, ஆக்சிஜன் அணுவின் உட்கருவை சுற்றி 4 எலக்ட்ரான் ஜோடிகள் உள்ளன. ஆனால் அவற்றில் 2 தனி ஜோடிகளும் மற்றும் 2 பிணைப்பு ஜோடிகள். எனவே H2O மூலக்கூறு ஒற்றை ஜோடி, தனி ஜோடி மற்றும் தனி ஜோடி பிணைப்பு ஜோடி பிணக்கங்களின் காரணமாக CH4 இன் டெட்ராஹைட்ரல் வடிவத்திற்கு பதிலாக V வடிவம் அல்லது வளைந்த வடிவம் அல்லது கோணத்தை பெறுகிறது. HOH என்பது 104 டிகிரி 31 மினிட்ஸ் ஆகும். ஒரு மூலக்கூறில் உள்ள பிணைப்பு கோணம் என்ன? இது 2 கற்பனை கோடுகளால் இணைக்கப்பட்ட கோணமாகும். இது 2 அணுக்களின் உட்கருவிலிருந்து மத்திய அணுவில் உள்ள மைய அணுவின் மையக்கரு வழியாக மைய அணுவுடன் கோவலன்ட் பிணைப்புகளை உருவாக்குகிறது. வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் ஜோடி பிணக்கம் கோட்பாடு, அதாவது VSEPR, முக்கியமாக பிணைப்புகளின் வலிமையை விளக்க தவறிவிட்டது. இது ஏனெனில் கோட்பாடு இன்னும் கோவலன்ட் பிணைப்பு உருவாக்கம் பற்றிய லூயிஸ் கருத்தை சார்ந்துள்ளது. கோவலன்ட் பிணைப்புகளின் எலக்ட்ரானிக் தன்மை பற்றி கூடுதலாக எதுவும் சொல்ல முடியவில்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், VSEPR கோட்பாடு சிட்விக் மற்றும் பவல் ஆகியோரால் முன்மொழியப்பட்டது. VSEPR ஆனது வேலன்ஸ் ஷெல்களில் உள்ள எலக்ட்ரான்களை கோவலன்ட் பிணைப்பு உருவாக்கத்தில் பங்கேற்கிறது மற்றும் தனி ஜோடிகளை ஒருவரையொருவர் விரட்டும் மின்னூட்டு மேகங்களாக மாற்றுகிறது. VSEPR கோட்பாடு மூலக்கூறுகளின் வடிவியலை கவனிக்க உதவுகிறது. பிணைப்பு ஜோடிகளை விட தனி ஜோடிகள் மைய அணுவை சுற்றி அதிக இடத்தை பிடித்துள்ளன. VSEPR முக்கியமாக பிணைப்புகளின் பலத்தை விளக்க தவறிவிட்டது.